எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்திருந்த நாள் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு. லக்ஷ்மி அம்மன் படம் வச்சு எப்படி எளிமையா பூஜை பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். தேர்ஸ்டேவே கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில பூஜை ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம நிலவாசப்படி எதிர்க்க வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு மாக்கோலம் எல்லாம் போட்டுட்டு அம்மனுக்கு ஒரு தாம்பூலமும் வச்சுட்டு விளக்கேத்தி தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு அம்மனை நம்ம வீட்டுக்கு உள்ள அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்த அம்மனுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு தாமரை பூ வாங்கி அம்மன் கிட்ட வைங்க. இதுக்கப்புறம் சொல்ற திங்ஸ் எல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களால முடிஞ்சா வைங்க, இல்லைன்னா சாமியை எப்பயும் போலவே நெய்வேத்தியம் வச்சு கும்பிடுங்க. நெல்லிக்காய், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, நாணயம், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க. தாம்பூலம் ரெடி பண்ணி வச்சு விளக்கெல்லாம் ஏத்திட்டு சாமிக்கு 108 போற்றி சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணிக்கலாம். அன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்லோகம் நம்ம சாமி முன்னாடி உட்காந்து படிச்சா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்தவங்க எல்லாருக்குமே சாப்பாடுலாம் போட்டுட்டு அவங்களுக்கு தாம்பூலமும் கொடுத்துட்டு எல்லா ஒர்க்குமே முடிச்சதுக்கு அப்புறமும் சாப்பிடலாம். அப்படின்னா 6 மணிக்கு மேல நம்ம ஹஸ்பண்ட் கையால ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமும் சாப்பிடலாம். உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பார்த்துட்டு இந்த விரதம் முறையெல்லாம் எடுத்துக்கோங்க. அனைவருக்கும் வரமகாலட்சுமியோட அருள் கிடைக்கட்டும்னு சொல்லி நானும் சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.